ஏன் அரசு பள்ளியை நாம் பாதுகாக்க வேண்டும்? செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு 30,119 பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அதில் 27,052 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 14 அரசு பள்ளிகள் மட்டுமே 100% தேர்ச்சியை பெற்றிருக்கிறது. தனியார் பள்ளியில் படித்தவர்கள் அதிகமான பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறாங்க. தனியார் பள்ளியில் படித்து நிறைய மார்க்கள் வாங்கிறாங்க, சென்டம் வாங்கியிருக்காங்க, எல்லாம் இருக்கிறது. தனியார் பள்ளியில் படித்தாதான் என் பிள்ளை நல்லா வருவான் என்ற ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த கல்வி வியாபார முறை. ஏராளமான தனியார் பள்ளிக்கூடங்கள் துவங்கி இருக்கிறார்கள். ஆசை வார்த்தைகளை காட்டி ஆசைக்கு அடிமையாக்கி ரிக்ஷா ஓட்டுற தொழிலாளி, சிற்பி தைக்கக்கூடிய தொழிலாளி, எல்லா தொழிலாளியுடைய மகனையும் மகளையும் கூட என் ஸ்கூல்ல படிக்க வையி என்று ஒரு கருத்தியலை அவர்கள் வியாபார யுக்தியாக பயன்படுத்தி அவர்கள் மூளையை சலவை செய்து அவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் அந்த தனியார் பள்ளியாளர் போயிடுச்சு. அரசு பள்ளியை நடத்தலாமா வேண்டாமா என்ற எண்ணத்துக்கு அரசாங்கம் வந்தாச்சு. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது எங்க ஒப்பிச்சாங்க? தனியார் பள்ளியிலும் அதான், அரசு பள்ளியிலும் அதான். தனியார் பள்ளியில கொடுக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அரசு பள்ளியில் கொடுக்கலாம்ல. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் TJ சங்கர். இப்பொழுது பள்ளி தேர்வுகள் காலம். பள்ளி தேர்வுகள் வெளியாகி இருக்கிறது. 10th, +1, +2 தேர்வுகள் வெளியாகி இருக்கு. அரசு பள்ளிகளை படித்தவங்க, தனியார் பள்ளியில் படித்தவங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டு, ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு, சென்டம் வாங்கினவங்க என்று புள்ளி விவரங்கள் பத்திரிகையில், ஊடகத்தில் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. நாம் நமது சேனலில் அரசு பள்ளிகளை பற்றி முதன்மைப்படுத்தி தொடர்ந்து பேசிக்கொண்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு வீடியோ, 10ஆம் வகுப்பு தேர்வுகளை, அரசு தேர்வை எழுதி அரசு பள்ளியில் படித்தவர்கள் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறாங்க, ஏன் அரசு பள்ளியை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பது தொடர்பான காணொளி இது. இந்த வீடியோவை பார்க்கின்ற நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் சேனல். அதனால் அது நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கின்றவர்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 10th தேர்வுகள் வெளியாகி இருக்கிறது. அந்த தேர்வில் சராசரியாக 93.8% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தை அளித்திருக்கிறாங்க. அதில் மாணவர்களின் தேர்ச்சி 91.7, மாணவிகள் எப்பொழுதும் போல் அதிகமாக 93.8% தேர்ச்சிகளை பெற்றிருக்கிறாங்க என்ற ஒரு புள்ளி விவரத்தை அரசு அளித்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக தேர்ச்சி விகிதம் அதிகரித்து கொண்டே வருகிறது என்று சொல்லப்படுது. அந்த விஷயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் வீடியோவின் பிற்பகுதியில் அதை பற்றி பேசுவோம். 93.8% தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள், அது இந்திய அளவில் எந்த சராசரியாக இருக்கும், எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷனாக தமிழக கல்வி மாறி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே வரோம். அந்த வகையில் அப்படி ஒரு கன்சாலிடேஷனாக பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு பள்ளிகளில் 91.26%, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 93.63%, தனியார் சுயநிதி பள்ளிகளில் அது 97.99, ஆல்மோஸ்ட் 98% என்ற வகையில் இந்த பர்சன்டேஜ் பாஸ் என்பது இருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. அது பத்திரிகையில பல இடங்களுக்கு தெரியாத செய்திகளாக வந்திருக்குன்னு வச்சுங்களேன். குறிப்பாக நாம் இந்த வீடியோவில் பார்ப்பது என்னன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் என்ன தேர்ச்சி விகிதம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த வீடியோவோட நோக்கமாக பார்க்கணும். செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டிய ஏற்கனவே பல வீடியோக்கள் தொடர்ந்து வரப்போகுது. அதை ஒட்டி தான் இதெல்லாம் பேச போறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு 30,119 பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அதில் 27,052 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாதிரி தேர்ச்சி விகிதம் 89.82% தேர்ச்சி விகிதம் இருந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் 33வது இடத்துல, லாஸ்ட் இயர் 33வது இடத்துல, இப்போ 35வது இடத்துல தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு புள்ளி விவரத்தையும் தமிழக அரசு சொல்லி இருக்கிறது. அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்துல 146 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அதுல 14 அரசு பள்ளிகள் மட்டுமே 100% தேர்ச்சியை பெற்றிருக்கிறது என்று அரசு புள்ளி விவரம் சொல்லுது. 84.5% அரசு பள்ளியின் தேர்ச்சி இருக்கிறது. 84% என்பது தேர்ச்சி இருக்கிறது என்று சொல்றோம். இப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது 100% தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் என்னென்ன? அரசு உயர்நிலைப்பள்ளி குமிழி, அரசு உயர்நிலைப்பள்ளி வீராபுரம், அரசு உயர்நிலைப்பள்ளி முதலியார்குப்பம்,
அரசு உயர்நிலைப்பள்ளி கொடூர், அரசு உயர்நிலைப்பள்ளி இரும்புலி, அரசு உயர்நிலைப்பள்ளி புதூர், அரசு உயர்நிலைப்பள்ளி போந்தூர், அரசு உயர்நிலைப்பள்ளி திமாவரம், அரசு உயர்நிலைப்பள்ளி நீலமங்கலம், சீதண்டி மண்டபம், செங்கல்பட்டு, கருங்குடி, ஆதி திராவிட உயர்நிலைப்பள்ளி புதுப்பாக்கம், அரசு ஆதி உயர்நிலைப்பள்ளி புட்டிப்புலம். இது 14 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றிருக்கிறதாக புள்ளி வரும். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பரம் MCCRS மேல்நிலைப்பள்ளி, ஜீவன் ஞானோதய உயர்நிலைப்பள்ளி, அகோபள்ளி உயர்நிலைப்பள்ளி, மதுராந்தகம் என்ற இந்த 3 பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளி 100% தேர்ச்சி பெற்றிருக்கு என்று புள்ளி. இதாங்க பள்ளி 10th அரசு பள்ளி, அரசு தேர்வு. அதை ஒட்டித்தான் இந்த வீடியோ. இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன சொல்றோம்னா, தனியார் பள்ளியில் படித்தவர்கள் அதிகமான பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறாங்க, தனியார் பள்ளியில் படித்து நிறைய மார்க்கள் வாங்கிறாங்க, சென்டம் வாங்கியிருக்காங்க, எல்லாம் இருக்கிறது. தனியார் பள்ளி அரசு பள்ளிகளை விட இன்னைக்கு தனியார் பள்ளியில் அதிகமாக புற்றிசல் போல் வளர்ந்திருக்கிறது. நமது குழந்தைகளை கூட அரசு பள்ளியில் படிக்க வைப்பதை விட தனியார் பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் சாதாரண ஏழை எளிய மக்கள் படிக்க வைக்க முடியாது, ஃபீஸ் கட்ட முடியாது, ஏழ்மையில் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க. அப்போ கூட தனியார் பள்ளியில் படிச்சாதான் என் பிள்ளை நல்லா வருவான் என்ற ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த கல்வி வியாபார முறை. எம்ஜிஆர் பீரியட்ல 1977க்கு பிறகு அனைவருக்கும் கல்வி கொடுக்கின்ற திட்டத்தை அரசால் முழுமையாக செயல்படுத்த முடியாது என்று மத்திய அரசு சொல்லி மத்திய அரசால் போடப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்களும் பள்ளியை துவங்கலாம் என்ற மத்திய அரசின் உத்தரவை ஒட்டி முதலில் இந்தியாவிலேயே முதலில் தமிழகத்தில் தான் எம்ஜிஆர் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது தனியார் பள்ளிகளை துவங்கலாம் என்று உத்தரவு. அன்றைக்கு கல்வி தந்தைகள், கல்வி கொடையாளர்கள் அன்னைக்கு ஏசி சண்முகிலிருந்து ஜிபிஆர்ல இருந்து துவங்கியவர்கள் தான் இன்னைக்கு ஏராளமான தனியார் பள்ளிக்கூடங்கள் துவங்கி இருக்கிறார்கள், கல்லூரிகளும் துவங்கிட்டாங்க. ஓகே, அப்ப என்னன்னா அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளியில் படித்தால் எனது குழந்தை நன்றாக வளரும், நல்ல படிப்பு படிப்பான், பெரிய ஆளா வருவான் என்ற ஒரு கருத்தியலை தொடர்ந்து வியாபார நோக்கத்தோடு அந்த தனியார் பள்ளிகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. கலரா ட்ரெஸ்ஸை போட்டு பேனர் டிசைன் பேனர் வச்சு பத்திரிகைகளை விளம்பரம் கொடுத்து, ஊடகங்களை விளம்பரம் கொடுத்து, இங்க படிச்சா இங்க கோச்சிங் எடுத்தா எங்க அமெரிக்கா போவாங்க, ஜப்பான் போவாங்க, அங்க போவாங்க, எங்க போவாங்கலாம் விளம்பரத்தை கொடுத்து ஆசை வார்த்தைகளை காட்டி ஆசைக்கு அடிமையாக்கி ரிக்ஷா ஓட்டுற தொழிலாளி, சிற்பி தைக்கக்கூடிய தொழிலாளி, எல்லா தொழிலாளியுடைய மகனையும் மகளையும் கூட என் ஸ்கூல்ல படிக்க வை என்று ஒரு கருத்தியலை அவர்கள் வியாபார யுக்தியாக பயன்படுத்தி அவர்கள் மூளையை சலவை செய்து அவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் அந்த தனியார் பள்ளியாளர் போயிடுது. அப்படி போனதனுடைய விளைவு என்னன்னா, அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து அரசு பள்ளியை நடத்தலாமா வேண்டாமா என்ற எண்ணத்துக்கு அரசாங்கம் வந்தாச்சு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 500 அரசு பள்ளிகளை, மாநகராட்சி பள்ளிகளை மூடி விடலாம் என்ற திட்டம் இருக்கிறது என்று ஒரு கருத்து சொல்றேன். இல்ல 500 தனியார் அரசு பள்ளிகளை பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்ற அடிப்படையில் கொடுக்கலாம் என்று அரசுக்கு திட்டம் இருக்கிறது என்ற செய்திகள் வருது. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, அரசு பள்ளியில மாணவர்கள் படிக்காத பொழுது அந்த பள்ளிக்கூடம் எதற்கு, அங்க ஆசிரியர்கள் எதற்கு என்ற கேள்வி எழுகிறது. இப்ப நாம இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம்னா, தனியார் பள்ளியில் படித்தாதான் பள்ளியா, கல்வியா? தனியார் பள்ளியில் தான் குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுப்பாங்களா? ஒட்டுமொத்தமாகவே இது மனப்பாட கல்வி முறை. தனியார் பள்ளியிலும் அதான், அரசு பள்ளியிலும் அதான். மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது எங்க ஒப்பிச்சான என்ற கேள்வி யாரும் கேட்பது கிடையாது. அப்போ பள்ளிக்கூடம் என்பது அறிவை வளர்க்கக்கூடிய கூடமாக இருக்கணும், புதிய தேடல் என்ற தாகத்தை உருவாக்கக்கூடிய இடமாக கல்விக்கூடங்கள் இருக்கணும். மனப்பாடம் செய்கின்ற மிஷின்களை உருவாக்குகின்ற பள்ளிக்கூடங்களை உருவாக்கி கொண்டு அந்த இடத்தில் வியாபார சந்தையை, போட்டி சந்தையை உருவாக்கி ஏழை எளிய மக்களிடமிருந்து பல ஆயிரக்கணக்கான பணத்தை பிடுங்கி இன்னைக்கு கல்வி தந்தைகள், வள்ளல்கள், கோடீஸ்வரர்களும் பல 1000 கோடிகளுக்கு அதிபதிகளாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. தனியார் கல்வியில, தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சாதான் என் பிள்ளை நல்லா படிப்பான், இல்லைன்னா அரசு பள்ளிக்கூடம் படிச்சா அது மக்கா போயிடும் என்ற ஒரு கருத்தியலை திட்டமிட்டு தனியார் முதலாளிகள் மக்களிடத்தில் விதைத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள தவறி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தனியார் கல்வி நிலையங்கள் விளம்பரங்கள் நம்பி மக்கள் ஏமாந்து போயிருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் நாம் உணர மறுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அரசு பள்ளிகளை பாதுகாக்க வேண்டிய நாமே அரசு பள்ளிகளை பாதுகாப்பதற்கு பதிலாக தனியாரை ஊக்குவிக்கின்ற செயலையும் நாம் செய்திருக்கிறோம். ஆக இதையெல்லாம் மனதில் கொண்டு நாம் செய்ய வேண்டியது அரசு பள்ளிகளை பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறது. அரசு பள்ளிகள்ல குழந்தைகள் ஒரு ஏக்கத்துடன் இருக்கும், பசியோடு இருக்கும். முறைசாரா தொழிலாளிகளுடைய குழந்தைகள் இன்றும் அரசு பள்ளியில் தான், மாநகராட்சி பள்ளியில் தான் படிக்கிறார். அவர்களால் தனியார் பள்ளியிலே படிக்க வைப்பதற்கான பொருளாதார வசதி கிடையாது. ஆனா வசதி இல்லை என்றாலும் தனியார் பள்ளிகள் என்ன பண்றாங்க,
எங்களிடம் படித்தால் நாங்கள் டாக்டர் ஆக்குறோம், இன்ஜினியர் ஆக்குறோம், ஐடி கம்பெனியில் வேலை வாங்கி கொடுக்குறோம் என்பதெல்லாம் ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டி போதைக்கு அடிமையாக்கி அந்த ஸ்கூலுக்கு அட்மிஷனை வாங்கி பணத்தை கறக்கின்ற ஏற்பாடு தொடர்ந்து பல 25 ஆண்டுகளாக நடந்து கொண்டே தமிழ்நாட்டில் இருக்கு. அதற்கு ஏழை எளிய மக்கள் மயங்கி அங்க போய்கொண்டே இருக்கிறார்கள். போவாத பெரும்பகுதி இருக்கு. அவர்களுக்கு மாநகராட்சி பள்ளி, அரசு பள்ளி தான் புகலிடமாக இருக்கிறது என்பதை நாம் ஏற்க மறுக்கிறோம். அது மட்டுமல்ல, தனியார் பள்ளியில கொடுக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அரசு பள்ளியில் கொடுக்கலாம்ல. தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் அரசு பள்ளியில் ஏற்படுத்திவிட்டால் அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தரமான மாணவர்களை, திறமை வாய்ந்த மாணவர்களை, அதிக மார்க்குகள் வாங்குகின்ற மாணவர்களாக உருவாக்க முடியும்ல. ஏற்கனவே செய்யறாங்களே. இப்ப சொன்ன 12 பள்ளியில 100% தேர்ச்சி, 73% தேர்ச்சி, பல ஸ்கூல்ல சென்டம், உரக்காட்டுப்பட்டை என்ற எனது கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில 97% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியை நாம் ஏன் ஆதரிக்க தவறுகின்றோம் என்ற ஒரு கேள்வியும் நாம் கேட்கணும்ல. அந்த கேள்வியை கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? அந்த கேள்வியை கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை. ஆக அரசு பள்ளியிலிருந்து உருவாகின்ற மாணவர்கள் தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். குறிப்பா அதை எப்படி சொல்றதுன்னா, அரசு பள்ளியிலிருந்து வருகின்ற மாணவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கின்ற வல்லமை படைத்தவர்களாக இருப்பாங்க. பள்ளிக்கூடம் என்பது மனப்பாட கல்வி முறையாக இல்லாமல் எதிர்காலத்தில் மாணவர்கள் இந்த சமூகத்தை எதிர்கொள்வது எப்படி, இந்த அரசாங்கத்தை எதிர்கொள்வது எப்படி, வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்கொள்வது எப்படி, இந்த வேலையில்லா திண்டாட்டம் இருக்கின்ற சமூகத்தில் எப்படி வென்று மீண்டு வெற்றி கொள்வது என்பதை பற்றியெல்லாம் கற்றுக் கொடுக்க இடமாக பள்ளிக்கூடம் இருக்கணும். இன்றைக்கு பள்ளிக்கூடம் அப்படி இருக்கிறதா? சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும், சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும், சிறந்த ஆராய்ச்சியாளர்களை உருவாக்க வேண்டும், சிறந்த பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும். அப்படியெல்லாம் அரசு கல்வி இருக்கிறதா? இல்ல. இருக்க வேண்டும். அரசு அப்படி விரும்புது. ஆனா அரசு அதற்கு போதிய நிதியை ஒதுக்க தயாரா இல்லை. ஏன்னா அரசு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் பெரும்பான்மையாக இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்துல போனோம்னா 50 ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறாங்க, 100 ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறாங்க பெரிய ஸ்கூல்ல என்று சொன்னால், இந்த பள்ளிக்கூடத்தை அருகாமை கிராமத்தில் இருக்கிற இன்னொரு பள்ளிக்கூடம் இணைக்கின்ற ஏற்பாட்டை தமிழக அரசு செய்வதற்கான முயற்சிகளை எடுக்குது. அது சரியல்ல. அவர்கள் நிதி மேலாண்மைக்காக அப்படி செய்யறாங்க. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அரசு பள்ளிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எப்படி எடுக்க வேண்டும்னா, அந்த அரசு பள்ளியிலே படித்த பழைய மாணவர்கள், அந்த அரசு பள்ளியிலே பலன் பெற்றவர்கள், வசதி வாய்ந்தவர்கள், செல்வந்தர்கள் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி கொடுப்பதன் மூலமாக, மாணவர்களின் தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பதன் மூலமாக அரசு பள்ளிகளை வாழ வைக்க முடியும். 93% முறைசாரா தொழிலாளர்களின் குடும்பங்களுடைய அங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கான வாழ்வியல் புகலிடமாக, எதிர்காலத்தை உருவாக்குகின்ற ஒளிமயமான வாழ்க்கை தேவை எங்கே இருக்கிறதோ அந்த அரசு பள்ளியில் தான் இருக்கிறது என்பதை அறிந்து அங்கே சென்று படிக்கக்கூடிய அவர்களுக்கு தொடர்ந்து அந்த பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மாநகராட்சி பள்ளிகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மாநகராட்சி பள்ளிகளும் அரசு பள்ளிகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற காணொளி. இது போன்ற பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருகின்ற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பாய். நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.